இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழுடைய நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியிலே என்ன விடயங்கள் என்றால், இன்றைக்கு முக்கியமான விடயங்கள் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தென்னை மரங்களிலே பரவி கொண்டிருக்கக்கூடிய வெள்ளை ஈ தாக்கம் தொடர்பான செய்திகள். அதே போல இன்றைக்கு அதிக ஒலி எழுப்புவதை யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக அதிக ஒலி எழுப்பக்கூடிய இந்த சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் அல்லது ஆலயங்கள் தொடர்பாகவும் சட்டங்கள் இறுக்கமாக்கப்படுகிறது என்பது தொடர்பான விடயங்களும் இங்கே இன்றைக்கு பத்திரிகைகளிலே பிரதான செய்திகளாக வந்திருக்கு. இது தொடர்பான விடயங்கள் இன்றைக்கு கேட்கலாம். அதை தாண்டி இந்த காதலர் வாரத்தினுடைய 2வது நாளாக இன்றைய நாள் இருக்கும் பொழுது, இன்றைய நாளிலையும் இதுதான் இன்றைய நாள். என்னுடைய காத்தியானி தெரியல அப்படித்தான் நான் சொல்லி கொண்டிருப்போம். இப்ப இன்றைய நாள் 2வது நாள் ப்ரொபோசல் டேயாக இருக்கிறது. தங்களுடைய காதலை சொல்லும் நாளாக இருக்கிறது. அப்ப இன்றைய நாளிலும் இன்றைக்கு தான் பல காதல்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய காதல்கள் ஒரு வார வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி என்று சொல்லுவார்கள், செகண்ட் இயர் அனிவர்சரி எல்லாம் கொண்டாடுவார்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு சொல்லாத காதல்கள் பல சொல்லப்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. சொல்ல முனைந்த பல காதல்கள் கண் முன்னே வேறொருவர் முந்தி கொண்டு சொல்லி காணாமல் போக காதல்கள் என்று பல காதல்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் பொழுது பலருக்கு இன்றைக்கு காதல் தோல்வி ஏற்படும் நாளாக இருக்கும்போது அந்த விடயத்தில் வர முதல் இந்த முக்கியமான விடயங்களை பற்றி கதைத்து விட்டு வரலாம் நினைக்கிறோம். குறிப்பாக இந்த வெள்ளை ஈ தாக்கம் என்பது தென்னை மரங்களிலே அதிகரித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு தான் இதனுடைய வீரியமும் அதிகமாக ஆரம்பித்தது. கடந்த ஆண்டுகளிலே இந்த குறிப்பாக இந்த பங்குனி சித்திரை மாதங்களுக்கு பிறகு ஒரு 8-9ஆம் மாதம் வரைக்கும் இந்த வெள்ளை ஈ தாக்கம் அதிக அளவில் இருந்தது. இது எங்களுடைய தென்னைகளிலே இந்த தேங்காய் உற்பத்தி வீதத்தை குறைத்து தென்னை மரங்களுடைய ஓலைகள் கருகுவது, அதே போல அந்த பாலை விடுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது தேங்காய் முற்றுவதற்கு முதலே அது கருகி விழுகிறது போன்று அந்த தென்னை மரங்களின் உற்பத்தி வீதத்தை குறைக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை இந்த வெள்ளை ஈகள் செய்ததில்லை. அதனால் போன முறை எங்களுடைய தேங்காய் விலை சடுதியாக அதிகரிக்க தொடங்கி அதனுடைய அதிகரிப்பு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 40 ரூபாய்க்கு விற்ற தேங்காய்கள் இன்றைக்கு 200-250 ரூபாய்க்கு விற்கும் அளவிற்கு வந்திருக்கிறது. இதனுடைய அதிகரிப்பு போன மார்ச் மாதத்தில் ஆரம்பித்து இன்று வரை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுதும் தேங்காய் உற்பத்தி வீதம் குறைவது என்பது நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைப்பு. குறிப்பாக இலங்கையிலிருந்து இந்த தேங்காய் உபபொருட்கள் என்ன செய்கிறது என்றால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கே தேங்காய்க்கு தட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் இங்கிருந்து தேங்காய் பால் அல்லது இந்த தேங்காய் பால்மா என்பன எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு வெளிநாட்டிலே நல்ல கேள்வி இருக்கிறது என்றபடியினால் இங்கே இருக்கக்கூடிய தேங்காய்களை பால்மாவாக மாற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொடுக்கிறோம். ஆனால் இங்கே தேங்காய் இப்பொழுது இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அண்மையில் கூட இந்தோனேசியாவிலிருந்து பல மெட்ரிக் டன் தேங்காய்களை நாங்கள் இங்கே இறக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வெள்ளை தாக்கம் அதிகரிப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறது. மீண்டும் இந்த வருடத்திலேயும் அது ஆரம்பித்தது. குறிப்பாக இந்த வெள்ளை ஈக்கள் என்ன செய்யும் என்றால் இந்த மழை காலங்களிலே அவைகள் அதிகரித்த மழையின் காரணமாக மழை பெய்யும் பொழுது இந்த தென்னை மரங்களுடைய ஓலைகளிலிருந்து கழுவி அகற்றப்படும். அதனால் அவர்களுடைய தாக்கம் மாரிகால மழைகளின் போது இந்த 9ஆம் மாதத்துக்கு பிறகு 10, 11, 12ஆம் மாதங்களிலே குறைவாக இருந்தது. இன்றைக்கு மழை நின்று மீண்டும் வெப்ப காலங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த வெப்பத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த வெள்ளை ஈக்கள் என்ன செய்யறதுனால் தங்களுடைய வளர்ச்சியை அபரீதமாக காட்ட ஆரம்பிக்க தொடங்குகின்றன. இதுதான் ஆரம்ப பருவமாக இருக்கும்போது இது தொடர்ந்தால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டு கொள்ளும்போது இன்றைய வலம்புரையினுடைய ஆசிரியர் எங்கும் அதுவாகத்தான் இருந்தது. ஆளுநருக்கு ஒரு அவசர மடல் என்று இந்த தொழில்நுட்பம் இந்த துறை சார்ந்த நுட்பவியலாளர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்களை சேர்த்து இதுக்கான தீர்வை கண்டு அதை சமூகத்துக்கு கொண்டு சென்று இந்த தென்னை மரங்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் போன வருடமும் பலர் தென்னை மரங்களை தரித்தார்கள். இந்த வருடமும் தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஏற்கனவே தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த தென்னை அது சார்ந்த உற்பத்தி பொருட்கள் தேங்காய் என்பன மீண்டும் தட்டுப்பாட்டுக்குள்ளாகும் நிலை வடக்கிலே ஏற்படலாம். எனவே ஆளுநர் இது தொடர்பாக விசேட கவனம் எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த விடயங்களை கட்டுப்படுத்துவதற்கு படையினரின் உதவியை கூட நாடலாம் என்று அந்த வலம்புரையினுடைய ஆசிரியர் தலையங்கம் புலர்ந்து சென்று அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே இல்லாவிடில் நாங்களும் தேங்காய்க்கு இங்கே லைன் நிற்க வேண்டிய நிலை வரும். என்றால் ஒரு காலத்திலே வன்னியிலே ஒரு தேங்காய் வாங்குவது ஒரு ஆட்டோவை கொடுத்தது, மோட்டர் சைக்கிளை கொடுத்தது, வேனை கொடுத்ததுலாம் அப்படியான இதுகளை கொடுத்து தேங்காய் வாங்கி இருக்கலாம். அப்படியான நிலைமை இங்கே மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி நல்ல பல விடயங்கள் இன்றைக்கு பத்திரிகையில புலர்ந்திருக்கிறது. சொல்லுங்க காத்தே, என்ன விடயங்கள் இன்றைய பத்திரிகையில பார்த்தீர்கள்? இன்றைக்கு நாங்கள் பத்திரிகைகள் பார்த்து எங்கள் குழுமம் சார்பாக உண்மையில் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த தள்ளிப்பள்ளி மகாஜனா கல்லூரியினுடைய கால்பந்தாட்ட அணியினர்கள் தேசிய ரீதியில் சாதனை படைத்திருக்கிறார்கள். 14 வயதிற்கு உட்பட்ட பிரிவு வயது பெண்கள் கால்பந்தாட்ட அணி தேசிய ரீதியில் சாதனை படைத்தது எங்களுடைய வடமாகாணத்திற்கே அவர்கள் பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குருநாகல் பாடசாலையை எதிர்த்து 3-2 என்ற அடிப்படையில் அந்த மாணவிகள் அந்த வெற்றியை தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் குழுமம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வெற்றி என்பது உங்களை அடுத்த படிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாகவும் உங்கள் வாழ்வில் நீங்கள்
இனி சந்திக்க போகின்ற மைதானங்களும் அந்த வெற்றிகளுக்கும் இது ஒரு அடிப்படையான ஒன்றாக இருக்கும் என்று நாங்களும் நம்புகிறோம். எங்கள் குடும்பம் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்னொரு விடயம், இந்த கொக்கிவிலிருந்து கல்லூரியில் நேற்று நடைபெறும் மரதன் ஓட்டத்தின் போது ஒரு மனதை நெருக்கலுக்குள்ளாகும் அல்லது ஒரு எங்களுக்கு ஒரு பழைய கால ஞாபகங்கள் அல்லது இந்த அப்பாக்களினுடைய அந்த இது அவர்களுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டக்கூடிய ஒரு காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களிலே நேற்று வைரலாகுது. குறிப்பாக ஒரு மாணவன் மரதன் ஓடி விட்டு அந்த இறுதி சுற்றாக அந்த மைதானத்தை சுற்றி ஓடும்போது ஒரு அப்பாவும் சேர்ந்து கூட ஓடிக்கொண்டிருப்பார் அப்படியே. அப்ப இந்த அப்பாக்களினுடைய இது எங்களுடைய பள்ளி காலங்களை ஞாபகப்படுத்தக்கூடியது. ஏனென்றால் மரதன் எனும் பொழுது அப்பாக்களுக்கு சிறு வயதிலே அவர்கள் மரதன் ஓடி இருப்பார்கள். இப்ப அவர்கள் என்ன சொல்வாங்க, இந்த மரதன் ஓட்டம் என்றால் அப்பாக்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அல்ல இந்த விளையாட்டுகளில் பிள்ளைகளை ஈடுபடுத்துவதால் அப்பாக்களுக்கு அப்படி ஒரு அலாதி பிரியமாக இருக்கும். விடிய காலம் நாங்கள் மரதன் ஓடிக்கையும் நாங்கள் ஓடினதை விட எங்களோட சேர்ந்து அப்பா ஓடினதான் கூடவாக இருக்கும். அதே நேரம் இந்த நுட்பங்களை சொல்லித் தருவென்று பல விடயங்கள் இந்த நாங்கள் இந்த அதிகாலையில் இங்கே வேலைக்கு வரும் பொழுதும் பல பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். பின்னால் சைக்கிளில் அப்பா அல்லது மோட்டர் சைக்கிள் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு பின்னால் பயிற்சியின் போது ஓடிக்கொண்டிருப்பார், அல்லது அப்பா நின்று சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார். அப்படி பல விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த விடயமும் உங்களுக்கு மனதுக்கு பழைய ஞாபகங்களை மீட்டு இந்த அப்பாக்களுடைய பாசம் எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டக்கூடிய ஒரு விடயமாக நேற்று அந்த காணொலி இருந்து அது பலராலும் பாராட்டப்பட்டும் அது எங்களுக்கு நினைவுகளை மீட்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருந்தது என்பது கூட எல்லாருக்குமே ஒரு பிடித்த விடயமாக இருக்கு. என்பது அப்பாக்களுக்கு இப்படியான விடயங்களில் ஏதோ ஒரு அவர்களுக்கு எதுவும் இல்லை, ஆனால் பிள்ளை ஏதாவது ஒன்று செய் அப்பாக்களுக்கு நாங்கள் மரத நோட்டத்தில் வெற்றி பெறுவது என்பது தேவையில்லை. அது வெற்றி பெறுமோ இல்லையோ என்றால் அவர்களுக்கு தெரியும் 100-150 பேர் ஓடுறது வெல்றது என்பது அது ஒரு கடினமான விடயமா தரும். ஆனால் பதில் அவன் பங்கு பெற்ற வேண்டும், ஓடி முடித்தான் என்பது இருக்க வேண்டும். அப்ப பிள்ளை ஒரு வீரமான பிள்ளையாக, ஆரோக்கியமான பிள்ளையாக, துடிதுடுப்பான பிள்ளையாக, சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதில் அப்பாக்கள் மிக கவனமாக இருக்கு. அதுக்குத்தான் இந்த விளையாட்டுகளிலே அவர்கள் ஆர்ப்பரித்து பிள்ளைகளையும் தங்களையும் ஈடுபடுத்தி செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அது நல்ல விடயமாக கூட நேற்று பார்க்கப்பட்டது. அப்ப தனியே கொக்கிலிருந்து கல்லூரியில் மாத்திரம்தான் இப்படி நடந்தது என்றால் பல பாடசாலைகள் இது நடந்தது. நாங்கள் தினந்தோறும் முடிய 5:30 வேலைக்கு வேலைக்கு பார்த்தா அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு பின்னாலும் ஓடி தெரியணும். அது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு பின்னாலும் பல அப்பாக்கள் இந்த விளையாட்டுகளிலே மும்முரமாக நின்று அவர்களுக்கு ஆர்வமும் ஊக்கமும் கொடுத்து என்பதை பார்க்கக்கூடிய குறிப்பாக அந்த காணொலியில் வடிவாக அவதானித்து பார்த்தால் தெரியும். அந்த இடத்தில் ஒரு தந்தையாக அவரும் வெற்றி பெறுகிறார், ஒரு மகனாக அந்த மாணவனும் வெற்றி பெறுகிறார். எப்படி என்று சொன்னால் அந்த அப்பா அவருடன் ஓடி வருகிற பொழுது சொல்றார், நில்லுங்கப்பா நில்லுங்கப்பான்னு கையால ஒரு சமைச்சு கொண்டே அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்ப ஒரு தந்தையாக அந்த தந்தையும் வெற்றி பெற்றிருக்கார், அந்த மகனும் வெற்றி பெற்றிருக்கார். உண்மையில ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாகவும் இருந்தது. அவர் ஒரு தந்தை மகனிடம் தோற்று போகலாம் அப்படி என்ற ஒரு கேப்ஷன் போட்ட மாதிரி அந்த காணொலியை சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிர்ந்து இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இதுதான் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பல பிள்ளைகளின் வெற்றிக்கு பின்னால் இந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் அதிகமாக நாங்கள் பரவலாக அப்படியான அப்பாக்களாக நாங்களும் அடுத்த தலைமுறையிலும் உருவாக வேண்டும். மூத்த தலைமுறை இருக்கக்கூடிய அப்பாக்கள் அப்படி இருக்கிறார்கள் போது அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய நாங்களும் இனி அப்பாக்களாகும் போது அப்படியான ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய அல்லது பிள்ளைகளுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அப்பாக்களாக நாங்களும் மாற வேண்டும் என்பதை இளைஞர் இல்ல சிரிக்க கூடாது. இளைஞர் சமுதாயம் அதான் ஹரிகரன் எல்லாம் தம்பி நீ நில்லு அப்பாவே ஓடுறேன்னு மரதன்ல ஓடினாலும் ஓடக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு பாசமிகு தந்தையாக உருவாகுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நேற்றைய தினம். அதுவும் இன்றைக்கும் அந்த அதிகாலையில் அதிகம் இப்பொழுது பாடசாலைகள் இந்த மரதன் மரதன் இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கட்டாயம் பேசியாக வேண்டும். இந்த யாழ் இந்துக்களின் போர் அப்படி என்று ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த போட்டிகள் குறித்த பாடசாலைகளின் மைதானத்தில் அந்த கொண்டாட்டங்களும் சரி, வீதிகளில் அந்த கொண்டாட்டங்களும் இடம்பெற்றால் பரவாயில்லை. சில பெண்களின் பாடசாலைகளுக்கு முன்னால் நின்று இந்த வாத்திய இசைகளை இசைத்து காட்டுவதும் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை சீர்குலைப்பதும் ஒரு தவறான விடயமாகத்தான் நேற்று அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல பாடசாலைகளுக்கு முன்னால் நின்று அந்த வாத்திய இசைகளை இசைத்து அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளை குழப்புவது ஒரு தவறான விடயம். உங்களுடைய பாடசாலைகளில் இந்துக்களின் போர் அது ஒரு கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு விழாக உங்களால் முன்னெடுக்கப்பட்டாலும் மற்ற பாடசாலைகளை சீர்குலைக்காத வகையில் இருக்க வேண்டும். நேரில் கண்ட காட்சிகளாகவும் பல காட்சிகளை நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஹரிகரன், அப்படி இந்த ஒளி விரைவிக்கிறது நேற்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரினால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த அதிக அளவான இந்த அங்கீகரிக்கப்பட்ட டெசிமலின் பொழுது இதுதான் இந்த ஒளி வீதம். இப்போ நாங்கள் வேகத்தின் வீதம் கிலோமீட்டர் என்று கூறுவது போல ஒளியினுடைய அந்த சத்தத்தினுடைய அளவை டெசிமல் என்று அளப்போம். அந்த அளவை தாண்டும் பொழுது அது சட்டத்துக்கு எதிரான ஒன்றாக மாற்றப்பட்டு உங்களுக்கு போலீசாரினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிள்ளைகள் அல்லது வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள், நோயாளிகள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஆலயங்களில் எழுப்பப்படக்கூடிய இந்த ஒலிகள் அல்லது நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் அல்லது வீடுகளில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளின் போது அதிகளவான ஒலி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் அதை நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலில்
செயலர் பிரிவிலே முறையிடலாம். அவர்கள் போலீசாருக்கு தெரிந்து அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அதே போல வாகனங்களுடைய ஒலிகள், இவ்வாறு இந்த பேண்ட் வாத்தியங்கள் ஒலிகள் எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்துவதற்கு யாழ்ப்பாணத்தில் இனி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியிருப்பதும், நாங்கள் ஒவ்வொரு பல தலைப்பு நிகழ்ச்சிகளிலே கூறிக்கொண்டிருக்கிறோம். பரீட்சை காலங்களிலே எங்களுடைய பிள்ளைகளை படிக்க விடுங்கள், பாட்டுகளை போடாதீர்கள், வருடங்களில் நடக்கக்கூடிய பரீட்சையிலேயே பண்டிகைகளின் போது பாட்டுகளை போட்டவர்களை குழப்பாதீர்கள், ஆலயங்கள் பாட்டுகளை போட்டு குழப்பாதீர்கள் என்றும் ஒவ்வொரு தலைப்பு செய்தியிலும் அது தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை பகிர்ந்ததும், அதே போல இந்த விடயங்கள் இன்றைக்கு அமலுக்கு வருவது என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விடயமாகவும் போற்றத்தக்க விடயமாகவும் தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு முன்னெடுத்து கொண்டு அது நடைமுறைக்கு எந்த அளவு வரப்போகுது என்பதை நாங்கள் எல்லாரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சட்டம் போட்டு திருந்த வேண்டிய விடயம் இல்லை, நாங்கள் அனைவரும் விளங்கி கொண்டு திருத்தப்பட வேண்டிய விடயமாகவும் இது இருக்கிறது. வெளிநாடுகள்லாம் அப்படி இல்லை. வெளிநாடுகளில் பக்கத்து விட்டு சின்ன சத்தம் கட்டாலே உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய அல்லது பயன் விதிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இங்கே சட்டங்கள் இருக்கப்பட வேண்டிய தேவை இங்கே அதிகரித்துள்ளது என்பதை மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சட்டங்கள் தனியே வாய்ப்பேச்சாக இல்லாமல் சட்டங்களுக்கான தண்டம் வந்து தண்டப்பணங்களை பல லட்சங்களில் கொடுத்தால் தான் இன்றைக்கு மக்கள் காசுக்கு பயந்தாவது குற்றங்களில் ஈடுபடாமல் இருப்பார்கள், சமூக நோக்கோடு செயல்படுவார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயங்களாக இந்த இரண்டு விடயங்கள், இந்த வெள்ளை புறமான விடயமும் அந்த சட்டங்களை கட்டுப்படுத்துவதான விடயங்களும் இன்றைக்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. கார்த்திகாய், நிச்சயமாக தான். அது போன்றுதான் இந்த இப்பொழுது அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதி மாற்றத்திற்கு பின்னர் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்களால் முன்னெடுக்கக்கூடிய குடியேற்றவாத கொள்கைகளையும் பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகளையும் பார்க்கின்ற பொழுது பல கிளர்ச்சிகளை பொருளாதாரம் சார்ந்தும் உலகளாவிய ரீதியிலும் இது ஏற்படுத்தும் என்பதை பார்க்கக்கூடியதாகத்தான் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பொழுதே அவர் அந்த வெள்ளை மாளிகையில் வைத்து கூறிய கருத்துக்களாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரம் சார்ந்து அவர் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடுகளை எப்படி தாக்கும் என்பது ஏலவே நாங்கள் கணிப்பிட்ட ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. இதன் அடிப்படையில் பிரதான ஏற்றுமதியாளர்களாக இருந்த கனடா மற்றும் அதனை அண்மித்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து அவர்கள் விதித்திருக்கக்கூடிய வரி என்பது பொருளாதாரம் சார்ந்து அமெரிக்காவை பாதிப்பது பொருளாதாரம் சார்ந்து அமெரிக்காவை கூட எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடும் அப்படி என்று இருந்தது. அதே போன்று சீனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் வரி விதிப்புக்கு எதிராக சீனாவும் அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு ஏற்றுமதி கொள்கைகளையும் வரி விதிப்புகளையும் மேற்கொண்டிருப்பது உலகளாவிய ரீதியில் பொருளாதாரத்தை எப்படி தாக்கும் என்பது தெரியவில்லை. வல்லரசுகள் தங்களுக்கிடையில் போட்டுக் கொள்ளக்கூடிய இந்த பொருளாதார ரீதியான போட்டி என்பது எங்களை போன்று அபிவிருத்தி அடைந்து அல்லது பின்னடைவான பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய நாடுகளை அதிகம் பாதிக்கும் என்பதுதான் உண்மை. அதிலிருந்து இன்றைய தினம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, ஐநா சபையிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த வீட்டோ அதிகாரம் என்று சொல்லக்கூடிய வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து இந்த ஐநாவில் இருந்து வெளியேறினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த வீட்டோ அதிகாரம் அப்படி என்று சொன்னால் என்னென்றால் ஒரு 200 நாடுகள் இருக்கின்ற ஒரு குழுவில் சுமார் ஒரு 5 நாடுகளுக்கு மட்டும் இந்த வீட்டோ அதிகாரத்தை வழங்குவார்கள். வீட்டோ அதிகாரம் என்று சொன்னால் அந்த ஐநாவினால் எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர்களால் இந்த முடிவை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்று அவர்களால் தடை செய்ய முடியும் அல்லது அவர்களால் ஒரு தீர்மானத்தை முன்னெடுக்கவும் முடியும். இதில் எந்த ஒரு 5 நாடு இருக்கிறது சொன்னால் அந்த 5 நாடுகளுக்குமே அந்த அதிகாரம் இருக்கிறது. வீட்டோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு குறித்த தீர்மானத்தை எதிர்த்தால் கூட அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது சிக்கலுக்குரிய. இலங்கையினுடைய ஈழத்தமிழர் பிரச்சனை, மனித உரிமை மீறல் தொடர்பான யுத்த பிரச்சனைகளும் இந்த வீட்டோ அதிகாரத்தை பாவித்துத்தான் இலங்கைக்கு பல நாடுகள் உதவி செய்கின்றன. குறிப்பாக சீனா வந்து தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பாவித்து இலங்கையை பல இடங்களிலே தப்ப வைத்துக் கொண்டிருந்தது. அதற்கு ஏனைய வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகள் பல இலங்கைக்கு எதிராக இருந்தன. குறிப்பாக அமெரிக்கா கூட எதிர்த்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா இதிலிருந்து விலகுவது அல்லது ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகுவது என்பது இலங்கை தங்களுக்கு சந்தோஷமான விடயமாகவும் அது தங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய விடயமாகவும் இருக்கிறது என்றாலும் ஈழத்தமிழர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதகமாக விடயமாக மாறப்போகிறது. ஏன் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி இவ்வாறான நடைமுறைகள் எடுக்கிற அல்லது இப்போ இந்த இது ஐநாவினுடைய குற்றம் ஆராயப்படக்கூடிய அந்த இடங்களிலிருந்து கூட அமெரிக்கா விலகுவதாக கூறியிருக்கிறது. சர்வதேச நீதிமன்றத்திலிருந்து கூட விலகுவதாக கூறும் பொழுதும் இது எல்லாமே வந்து எந்தெந்த நாடுகளுக்கு நன்மை இருக்கிறதோ இல்லையோ இலங்கைக்கு மிகப்பெரிய நன்மையாக மாறும். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, மனித உரிமை முறைகளுக்கு மிகப்பெரிய பாதகமாக இது மாறப்போகிறது என்றும் இனி சர்வதேசத்தை நம்பி பிரயோசனம் இல்லை என்பதையும் கூறக்கூடிய விடயமாக இருக்க போகிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. உண்மையான ஒரு விடயம் தான். இந்த இலங்கைக்கு சாதகமாக இருக்கும் அப்படி என்ற செய்திகளை பார்த்தவுடன் எங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த நன்மை ஒன்று வரப்போகிறது என்று நினைக்க. நானும் அதை யோசிப்போம். மாற்றத்துக்கான அரசாங்கம் என்பது தங்களுடைய எதிரியை வந்து மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றம் தொடர்பாக விசாரிக்கப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள்.
பிறகு உள்ளக பொறிமுறை வரப்போகிறது, இலங்கைக்கு இந்த போர்க்குற்ற விசாரணை நடைபெறாத சர்வதேசத்தில் எனும் பொழுது அதை சந்தோஷப்படுகிறார்கள் எனும் பொழுது, புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னொரு முகம், தேர்தலுக்கு பின்னொரு முகம், அல்லது இவர்களிடம் இன்னும் இனவாத கொள்கை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழும்பக்கூடியதை இந்த விடயங்களிலேயே நாங்கள் பார்த்துக் கொள்ள விடயமாக இருக்கிறது. அதுதான் இந்த செய்திகளை பார்த்துவிட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க போகிறது அப்படி என்று யோசிக்க கூடாது. இந்த சாதகமாக இருக்கும் அப்படி என்பது இந்த இன அழிப்புகளை செய்தவர்களுக்கும் இந்த போர் குற்றங்கள் சுமத்தப்பட்டவர்களுக்கும் அது சாதகமாக இருக்கும். இது தொடர்பான சர்வதேச புலனாய்வுகளாக இருக்கட்டும், சமாதான மேல் நீதிமன்றங்களாக இருக்கட்டும், உலக நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அங்கிருந்து எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். காரணம் இது தொடர்பான அதிக ஈழத்தமிழர்களின் இன அழிப்பிற்காக ஏதோ ஒரு வகையில் குரல் கொடுத்திருக்கக்கூடியதாக இந்த அமெரிக்காவும் இருப்பதனால் இது எங்களுக்கு பாதகமாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையும் அதிகம் பேசப்பட்டு கொண்டு வந்த ஒரு பிரச்சனை தான். இந்தியா இலங்கை சமாதான முறையில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இரு நாடுகளும் பேசிக் கொண்டிருந்தாலும் மாறி மாறி பாராளுமன்றிலும் நாடாளுமன்றிலும் போராட்டங்கள் இந்தியாவிலும் இலங்கையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்திய மீனவர்களுடைய எல்லை தாண்டுதல் என்ற ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக சாவச்சேரி அதனை அண்மித்திருக்கக்கூடிய கடல் பரப்புகளில் மன்னிக்கவும் பத்தித்துறை அண்மித்திருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அவர்களுடைய அந்த எல்லை மீறி மீன்பிடிப்பு என்பதை நாங்கள் அதிகம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன நடக்க போகிறது? தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை விடுதலை செய்யக்கூடிய போராட்டங்கள் நடத்தினார்கள். என்னதான் இருந்தாலும் சீமான் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கு அங்கே பிரதிபலிக்க தொடங்கி இருக்கிறது ஒரு விடயம். அப்படி இருக்கும் பொழுது இறுதியாக இந்த ஒரே ஒரு விடயத்தை இன்றைக்கு இந்த காதல் தினத்தினுடைய ப்ரப்போசல் டே இருக்கிறது. எனவே அதையும் கயத்து விட்டு சொல்லுவோம். என்றால் பல காதலர்கள் இதற்காக நிகழ்ச்சியை பார்த்துப்பார்கள், அவர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. எனவே இன்றைய தினத்திலே காதலை சொல்ல காத்திருக்கக்கூடிய அந்த இனிய நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய அந்த காதல் பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரம் இன்றைக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட போகிறவர்களுக்கும் தோல்வி அடைய போகிறவர்களுக்கும் ஒரு தரம் கவலைப்படையாங்க, தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்று வளமை போல எங்களை நாங்களே தேர்த்தி கொண்டு அடுத்த வாழ்க்கையிலே அடுத்த படிக்கு முன்னேறுவோம். காதல் தோல்வியெல்லாம் பெரிய தோல்வி, அதை பற்றி கவலைப்படாம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். இன்றைக்கு சக்சஸ் ஆக போறவர்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளைய தினம் ஏதாவது ஒரு நாளா இருக்கு இந்த காதல் வாரத்துல, அதோடு உங்களோடு கார்த்தியாயினி இணைந்திருப்ப. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் கார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.